பாக்கியலட்சுமியில் பாக்கியாவும் செல்வியும் எப்படியோ கடையை திறந்துடுறாங்க. ஆனால் திறந்து ஒரு கூட்டமும் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இன்னும் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணணுமாக்கான்னு கேட்குறப்ப, இல்லை வேண்டாம், இந்த ஒரு டைமோட நிப்பாட்டிக்கலாம், நாளையிலேருந்து கூட்டம் வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதையும் பாக்கியா சொல்கிறாங்க. கரெக்டாக அந்நேரம் பார்த்து கோபியும் பாக்கியாவோட கடைக்கு வராங்க. ஏன்னா கவுன்சிலர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் கோபி வந்திருப்பாங்க. பாக்கியாவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியாவுமே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு துணை நான் தான், ஸோ நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இல்லை பாக்கியா, நான் வந்து கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதையும் கோபி சொல்லிவிட்டு அங்கேயே இருக்காங்க. எனக்கு ஒரு காஃபி மட்டும் வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகவும் கோபி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவையே பார்த்துட்ருக்காரு. இது எல்லாமே நோட் பண்ணிகிட்ருக்க செல்வி, என்ன காய்வர் இதெல்லாம் பண்ணுறத பார்த்தா என்ன உன் மேலே காதலா அப்படிங்கிறதையும் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக அந்த கவுன்சிலரும் வந்துடுறாரு. மினிஸ்டர் லெவலுக்கு போய் என்னென்னமோ சொல்லி இப்போ பையனை ஜெயிலேருந்து வெளியும் கூட்டிகிட்டு வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் கடையும் ஓப்பன் பண்ணி நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருக்க போலையே அப்படின்னு சொல்லி கவுன்சிலரும் கேட்க, கை கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் பாக்கியா கிட்ட கை நீட்ட, நடுவில் கோபி புகுந்த அண்ணே சூப்பர்னே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ண, என்ன இது என்ன நீ வச்ச ஆளா, நான் வருவேன்னு சொல்லி நான் பிரச்சனைலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு நீ டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கவுன்சிலருமே கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலர் என்ன பேசினாலும் கோபி மட்டும்தான் பதில் சொல்லிகிட்டே இருக்காரு. அதுவும் ரொம்பவே ஃபன்னியாகவும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நான் இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கெலாம் வரல, 3 பேர் இருக்கோம், சுட சுட முறுமுறுன்னு பூரி போட்டு எடுத்துகிட்டு வாங்க, அதை சாப்பிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறதையும் கவுன்சிலர் சொல்கிறாரு. அதற்கும் நடுவில் கோபி இருந்துட்டு, இப்போ சுட சுட இட்லி தோசை மட்டும்தானே இருக்குது, நீங்கள் அதை சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க, இதுக்கு மேலே பூரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு பிபி இருக்கும் போலே, இதெல்லாம் சாப்பிடவும் கூடாது, நல்லதுக்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை பாக்கியா மேடம் வந்து மினிஸ்டர் லெவலுக்கு போக வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த கவுன்சிலரோட ஆள், அண்ணே நம்ம இப்போ கிளம்புறதா சரியாக இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் பண்ண பிரச்சனைக்கு கட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படின்னு சொன்னதுமே கவுன்சிலரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. இன்னைக்கு அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலைன்னொடனே பாக்கியாவும் கடையை மூடிட்டு கிளம்புறாங்க. கோபியுமே பாக்கியாவை சும்மா விடுறதில்ல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பாதுகாப்புக்காக போகிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாக்கியா, என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, முதல்ல இருந்து நான் தனியாக தான் இருந்தேன், இப்போவும் நான் தனியாக தான் இருப்பேன், என்னை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாலுமே கோபி கேட்குறதா இல்லை. வீடு வரைக்கும் நான் வந்து விட்டுட்டு தான் போவேன் பாக்கியா, இது வந்து பப்ளிக் ரோடு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஈஸ்வரி தனியாக படுத்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே பாக்கியா அவங்க கூட கம்பெனி கொடுக்கறதுக்காக அவங்க ரூம்லேயே பேசிட்டு அங்கேயே படுத்துடுறாங்க. இனியாவோட மாமனார் கரெக்டாக வேலைக்காக வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது இனியா வந்துட்டு, நான் கேட்டேனே மாமா ஹோட்டலில் வந்து பார்த்துக்கிறேன்னு, அது என்னாச்சு அப்படின்னு கேட்க, உடனே எல்லாரும் கோவப்பட்டு, உங்கள் அம்மாவோட ஹோட்டலில் மூட சொன்னனே அது என்னாச்சுன்னு சொல்லி இனியா மாமனார் கேட்குறாரு. அதுதான் உனக்கு நான் 2 நாள் கொடுக்குற வேலை அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க.